அவன் தொடைய பிடிச்சி ஒருத்தவங்களோட அப்படியே பிடிச்சி கசக்கிறானுங்க பசங்க. அப்போ இந்த வீடியோலாம் விஜய் பார்க்கலையா? ஏங்க விஜயகாந்துக்கு கூட இப்படி கூட்டுங்க. பொம்பளை பக்கத்தில் முன்னாடி அடித்து மண்டை உடைப்பேன் ஒதுங்கடா இன்னும் வந்தால் பார்த்துருக்கீங்களே நீங்கள் விஜயகாந்த் இதில். அப்போ பொதுக்கூட்டத்தில் கூட அவருக்கு இருக்கின்ற அந்த ஒரு தன்னுடைய ரசிகர்களுக்கு கூட தொண்டர்களாக மாற்றணுன்ற அறிவு ஏன் விஜய்க்கு இல்லை? அப்போ இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் அரசியலுக்கு வர? இப்படி தானே கேள்வி எழுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இல்லையா நீ என்ன பண்ணணும், சைலண்டாக பிரச்சாரத்துக்கு போகணும். நீ அதை உன்னுடைய கட்சிக்காரங்க மூலிமா நீ தான் மீடியாவை சந்திக்கல தவிர உன் கட்சிக்காரன் நீ எங்கே போகிற என்ன பண்ணுற அது ஒரு பூம், அதாவது அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஐடிவிங்கில் அதுவும் வராரு போகிறாரு வரப்போகிறார் புரியுதுங்களா? 10 மணிக்கே கூட்டம் வர இறங்கிச்சான் கரூரில். அப்போது நம்ம 8 மணிக்கு போனால் என்னடா இருக்கும்? 10 மணிலேருந்து 8 மணி வரையிலையும் பசியும் பட்டினியோடு இருப்பாங்களா? அவங்களுக்கு எதுனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி வச்சுருக்காப்புல. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்கு செந்தில் பாலாஜி பிடிக்காதுன்னு வைங்க, இருந்தாலும் அந்த ஆள் கேள்வி வச்சது நியாயமாக இருக்குது. அங்கே வந்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான செருப்புகள் இருந்தது, நிறைய பேருடைய துணிகள் கூட கிழிஞ்ச துணிகள் இருந்தது. ஒரு இடத்துலயாச்சும் ஒரு தண்ணி பாட்டில் இருந்ததா? ஏன்னு சொன்னால் தண்ணி கூட இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது. அப்போது நீ ஏன் சொன்னால் விஜய் வந்தானாவே அவன் பின்னாடியே ஒரு 50 வண்டி வருதுங்க. அப்போ அந்த 10,000 20,000 பேர் கூடியிருக்காங்க, 25,000 பேர் கூடியிருக்காங்கன்னா அவனுங்க எத்தனை வாகனத்தில் வந்திருப்பாங்க. அப்போது வாகனத்தில் வந்தாங்கன்னா இடத்த எல்லாம் அங்கே அடிச்சுட்டாங்கன்னா மக்கள் எங்கே போவாங்க? அப்போ இதை காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நிறைய பேர் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? ஏன் காவல்துறை எங்கே போச்சு? காவல்துறை என்னங்க பண்ணுவான்? இன்றைக்கி 6 கோடி பேர் தமிழ்நாட்டில் மக்கள் இருந்தாங்கன்னா 1 லட்சம் காவல்துறை தான் இருக்குது. 6 கோடி பேருக்கு 6 கோடி காவல்துறையாக இருக்குது சொல்லுங்கள். 1 லட்சம் பேர் தான் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு காவல்துறை. சுமார் அவ்வளோதான் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் மேலே இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ காவல்துறை வந்தாங்கன்னா அந்த மக்களை என்ன பண்ண முடியும்? ஒரு 2 விஷயம் தான். ஒன்று லட்டி சார்ஜ் பண்ணணும், இல்லை என்ன இது துப்பாக்கி சூடு நடத்தணும். இது 2 விட்டால் தான் கலைக்க முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இது 2 பண்ணாலும் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துருந்ததுனால அதை பண்ண மாட்டாங்க போலீஸ். அப்போது இதை என்ன பண்ணணும், கருத்தில் கொண்டு இந்த தாவேகாவினுடைய தலைவர்கள் தான் அதை நெறிப்படுத்தணும். எல்லாரும் விஜய்க்கு பின்னாடி சுற்றுறது, விஜய் கூட இருக்கிறதுக்குள்ளே விரும்புகிறானுங்களே தவிர அந்த மக்கள் ஏன் அந்த மக்களும் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா இவனும் போயிட்டு விஜயும் போயிட்டு இப்போ